ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் 2025 மீன ராசிக்கு. மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி, அதில் ஜென்ம சனியாக வராரு. அதாவது செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு விரய சனியாக இருந்தவர் இப்போ ஜென்ம சனியாக வராரு. ஸோ விரய சனி 2.5 வருஷம் முடிஞ்சது. ஸோ முடிய போது 29 மார்ச் 2025 அன்னைக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது. ஸோ விரய சனி முடிஞ்சு, அதாவது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் இருக்கும்போது மீன ராசிக்கு 12ஆம் இடம். ஸோ இந்த 12ஆம் இடத்துல உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தோடனே உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜான இங்கே மீனத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஜென்ம சனியாக வரும். ஜென்ம சனியில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனாலும் என்னென்ன பிரச்சனைகளும் சந்திப்பீங்கன்றதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம சனி அப்படின்னும் போது உங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சுயமாக சிந்திக்க முடியாது. உங்களால் எதையுமே நீங்கள் சிந்தித்து ஒரு செயல் பண்ணவே முடியாது. உங்களால் நீங்கள் மற்றவங்க உதவியோடு தான் உங்களால் இது பண்ண முடியும். உங்களால் சிந்திக்கிற திறன் குறைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். என்ன நடக்குமோ ஏதாகுமோ. 7.5 சனினாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரதான் செய்யும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்ம சனியின் போது உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களை சிந்திக்கவே விடாது. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும், பதற்றம் இருக்கும். எதாத்தாலும் ஒரு பயம் பதற்றம் இருக்கும். வேலையில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிம்மதி இருக்காது, வேலையில் பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் வேலை போயிருமோன்ற பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை நிறைய கொடுப்பாரு. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது, மீனத்திலே பயிற்சி ஆகிறதால 3ஆம் மனிதர்கள் மூலிமா உங்களுக்கு வீட்டில் பிரச்சனைகள் கொடுப்பாரு. ஸோ அந்நிய நபர்கள் மூலிமா உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வரும். ஸோ அது எதுக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியாது. யாராவது சொல்லிடுவாங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அது யார் மூலிமா வருதுன்றது உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவு பிரச்சனை வரும். அது இல்லாமல் குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா விரிசல் ஏற்படும். ஸோ உறவினர்கள் கூட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். சொத்து பிரச்சனை வரலாம், இல்லைன்னா வீடு கட்டுறதுல பிரச்சனை வரும், திருமணத்தில் பிரச்சனை வரலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய சுபகாரியத்தில் மெயினாக பிரச்சனைகள் ஜாஸ்தி வருது. சுபகாரியம் சொத்து விஷயத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப உறவினர்கள்கிட்ட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற அளவு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லது. ஸோ வார்த்தை தான் முக்கியம். ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பேசணும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜோக் அடித்தா கூட அது எங்கேயோ போய் முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி உடல்நலம் கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ராசிலேயே சனி பகவான் கரெக்டாக உட்கார்றதால உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். சிலருக்கு வீட்டில் துக்க நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தற்கொலை செய்யணுன்ற எண்ணம் வரும். ஆனால் தற்கொலை பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த சனி பயிற்சியில் மீன ராசிக்கு நிறைய பேருக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தீய பழக்க வழக்கம் ஈஸியாக உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ தீய பழக்க வழக்கங்களுக்கு எந்த ஒரு இடம் கொடுக்காதீங்க. ஏதாவது ஒரு தீய பழக்கம் உங்களுக்கு சேர்ந்துடும். இந்த டைம் உங்களால் யோசித்து முடிவெடுக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு தீய பழக்க வழக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ பணப்பிரச்சனை, நிறைய பணப்பிரச்சனை கொடுப்பாரு. கண்டிப்பாக பணப்பிரச்சனை உண்டு. ஸோ அதனால் சிலருக்கு வறுமைனா அந்தளவு வறுமையில் கூட கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு சிலருக்குலாம் ஒன்றுமே இல்லாமல் மொத்தத்தையும் பிடுங்கிட்டு. ஆனால் இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்து மூலியம் உங்களை ஓட்டாண்டியாக ஆக்கினார்னா கடைசியில் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு தூக்கி விட்டுருவார். அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போனவங்களாம் அதுக்கப்புறம் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி அவங்க நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்ல கோடீஸ்வரங்களும் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தாங்க முடியாத அளவு
உங்களுக்கு பண பிரச்சனை கொடுத்தாருன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு அர்த்தம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்ல, இந்த மாதிரி ஆகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. அந்தளவு நீங்கள் ஓரளவு பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்தை வச்சு தான் அவருடைய பலன்களும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது செய்யுங்கன்னு சொல்ல, கெட்டது செய்யாதீங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா, இவ்வளோதான். நான் இந்த சனி பயிற்சியில் எல்லாமே பிரச்சனையக்கூடியது தான். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, மீன ராசிக்கு படுமோசமாக இருக்கும் அப்படின்னு. எல்லாமே பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, எல்லாமே பிரச்சனை கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்த மாதிரியே தெரியாது, பெரிய அளவில் பாதிக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு இருந்தது, சனி பயிற்சியோ சனி தசையோ சனி புத்தியோ நடந்தால் பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க. அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். அதுலேயும் முக்கியமாக பணத்தை நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறது, இல்லை ஷேர் மார்க்கெட், இது மாதிரிலாம் கண்ட இடத்துல போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணத்தை இழக்க தான் செய்வீங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டைம் புது தொழில் எதுவுமே ஆரம்பிக்கிறது அந்த அளவு அட்வைசபிள் கிடையாது. அதனால் எதுவுமே ஆராய்ந்து ஒரு வேலையை செய்யுங்க. 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதை விட நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு பண பிரச்சனையும், கெட்ட பழக்கங்களும், உடல் நல குறைவும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் சனி கிழமையில் பார்த்திங்கனாக்கா காகத்துக்கு எள்ளு சாதம் கொடுக்கலாம். நீங்கள் முடியாத ஊனமுற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ஆனாலும் உங்களுக்கு இந்த வர பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு முடியாது தான். எப்படி இருந்தாலும் நல்ல சுயஜாதகத்தில் நல்ல இடத்துல சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்த மாதிரியே தெரியாது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக போயிடும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எல்லாமே கஷ்டம்தான் நமக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சந்தோஷமும் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.